வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். காதல் உறவில் உங்களுக்கு பிரிவு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில போன ஒரு மாதத்திலோ அதற்கு முன்பாகவோ மிகவும் நீங்கள் முக்கியமானதாக இருந்தால் உங்களுடைய காதல் உறவு திடீரென உடைந்து போயிருக்கும். ஆனா நீங்க நினைத்தே பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன் இப்படி நடந்தது, எதற்காக இப்படி நடந்தது, இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வருமா என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை என்று கூறக்கூடிய ஒரு நபர்களாக நீங்க இருப்பீங்க. அப்படி உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் இனிமே வர ஆரம்பிக்கும், அல்லது இதற்கு முன்பாகவே வந்திருக்கும். வந்து அது உங்களுடைய காதல் உறவையே உடைத்திருக்கும். காதல் உறவில் ஒரு பிரிவும் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். ஆனால் திடீரென்று உடைந்தது போல உங்களுக்கு தோன்றிய அந்த ஒரு தருணம் உங்களுடைய மனதிற்குள் உங்களுடைய உள்ளத்தையும் ஆழமாக காயப்படுத்தியிருக்கும். ஆனால் நீங்க நினைக்காத ஒன்று நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்தது என்றால் அது இந்த காதல் உறவில் ஒரு பிரிவு தாங்க நிச்சயமாக இருக்கும். இது காதல் உறவில் மட்டுமல்ல, திருமணமானவங்க வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான சில பிரிவுகள் நடந்து உங்களுடைய மனைவிகள் அவருடைய அம்மா வீட்டுக்கோ இல்லைன்னா உங்களை விட்டோ பிரியவோ இல்லைன்னா டைவர்ஸ் அப்ளை பண்ணவோ இந்த மாதிரியான செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போன ஒரு வருடத்திலோ போன ஒரு மாதத்திலோ நிச்சயமா உங்களுக்கு நடந்திருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். ஒரு காலத்தில் நீங்கள் தினமும் பேசிக் கொண்டிருந்தவங்க திடீரென உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தூரமாக விலகி போவாங்க. அந்த ஒரு இடத்தில் ஒரு வெறுமை உணர்வு உங்களுக்குள்ள உருவாகவும் ஆரம்பித்திருக்கும். ஆனா இது ஏன் ஏற்படுகிறது, எதனால ஏற்படுகிறது என்று எதுவுமே உங்களுக்குள்ள தெரியாது. அதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த நினைவுகள், இந்த உங்களுடைய உரையாடல்கள் அனைத்தும் உங்களுடைய மனதில் திரும்ப திரும்ப வந்து கொண்டேதாங்க இருக்கும். அவர்கள் பேசியது, அவர்களிடம் நீங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தீர்கள், எப்படியெல்லாம் சுத்தினீங்க அப்படின்னு எல்லா விதமான எண்ணங்களும் நினைவுகளும் உங்களுடைய மனதிற்குள் வந்து வந்து உங்களை கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை நிச்சயமா கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். இதெல்லாம் ஏன் நடந்தது என்ற ஒரு கேள்வி உங்களை அமைதியாக இருக்க விடாமல் இன்னமும் தொந்தரவு செய்து கொண்டேதாங்க இருக்கும். இந்த ஒரு பிரிவு ஒரு உறவை மட்டும் கிடையாதுங்க, ஒரு உள்ளார்ந்த ஒரு நம்பிக்கையும் குலைத்திருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் பெரிய பெரிய சங்கடங்களை ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். நடந்திருக்கிறது என்றால் கமாண்ட் வழியாக நீங்கள் தெரிவித்தீர்கள் என்றால் மிகவும் எனக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததா உங்களுடைய வாழ்க்கையில மனதளவில் உடைந்த ஒரு உணர்வானது உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இந்த எல்லா அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில அனுபவித்த இதுவரைக்கும் உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் சேர்ந்து நீங்கள் உள்ளுக்குள் முற்றிலும் உடைந்தது போன்ற ஒரு உணர்வை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். வெளியில் நீங்கள் சாதாரணமாகவே நடந்து கொண்டாலும், வெளியில் எதையும் காட்டாமல், யாருக்கும் எந்த விதமான எனக்கு பிரச்சனைகள் ஏற்படவில்லை என்று நீங்கள் வெளியில் சொல்லிக்கொண்டு இருந்தாலுமே நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள் நிச்சயமாக காட்டிக் கொடுக்கும். உங்களுடைய மனதில் ஒரு பெரிய சுமை இருப்பது போல அனைவருக்கும் தெரியவும் ஆரம்பித்திருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டீங்க. உங்களுடைய மனதிற்குள் ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ ஏதாவது ஒரு கஷ்டங்களோ இருந்தது என்றால் உங்களுடைய முகத்திலிருந்து உங்களுடைய நடப்பாவனைகள், உங்களுடைய பேச்சுக்கள் என அனைத்திலும் ஒரு மாற்றமானது தெரியும். அதனால உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை அதனை வைத்தே கண்டுபிடித்து விடுவாங்க. இவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனா இவன் நம்மகிட்ட எதையும் கூற மாடிக்கான் அப்படின்னு ஒரு எண்ணத்துடன் கண்டுபிடிக்கவும் செய்து விடுவார்கள். இந்த மாதிரி சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து உங்களை கண்டுபிடித்த சில நபர்கள் உங்க கூடவே தாங்க இருப்பாங்க. இந்த மாதிரி நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் கமாண்ட் வழியாக கூறவும் வேண்டுங்க. சிரிப்பதற்கும் கூட ஒரு முயற்சி தேவைப்பட்ட நிலைமைகள் கூட உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் சில அனுபவங்கள் உங்களை இன்னமும் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டேதாங்க இருக்கும். சில நேரங்களில் யாரிடமும் பேசாமல் அமைதியாக இருக்கவே நீங்கள் விரும்பவும் செய்வீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நடந்த சில துயரமான விஷயங்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய மனதை உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை அனுபவிக்க வைத்திருக்கும். அதனால யாரிடமும் எதையும் சொல்லக்கூடாது, யாரிடமும் எதையும் நம்ம காட்டிக்கொள்ளக்கூடாது. எல்லாத்தையும் மனதிற்குள் மட்டுமே நம்ம வைத்து வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அந்த உடைந்த உணர்வு உங்களுடைய வாழ்க்கையை வேறொரு கோணத்தில் உங்களுக்குள்ள பார்க்க வைத்திருக்கும். ஆனா இதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது, எதனால ஏற்படுகிறது என்று எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போக உங்களுடைய வாழ்க்கை தாங்க இது அனைத்தையும் உங்களுக்குள்ள புரிய வைத்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை நான் ஒவ்வொன்றாக கூறுவேன். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய தனிமை உணர்வு இந்த ஒரு நேரத்தில் மறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்த சில கஷ்டங்கள், சில விஷயங்களால் உங்களுடைய மனதிற்குள் ஒரு தனிமை உணர்விலேயே நீங்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பீங்க. யாரும் எனக்கு வேண்டாம், தனிமையே எனக்கு போதும் என்கிற ஒரு எண்ணத்தில் இருந்திருப்பீங்க. அது அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் மறைய ஆரம்பிக்கும். இதுவரை உங்களை பாதித்த தனிமை உணர்வு இப்போது மெதுவாக மறைந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய புதிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. வந்து அவர்கள் உங்களுக்கு நல்ல சில விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க.
கொடுப்பாங்க. போதுமான அளவுக்கு வெற்றியையும் உங்களுக்குள்ள தேடியும் கொடுப்பாங்கங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நேரத்தில் போதுமான அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில புதிய மனிதர்கள், புதிய உறவுகள் நுழைந்து அந்த ஒரு வெறுமையை இந்த ஒரு நேரத்தில் நிரப்பி கொடுப்பாங்க. நீங்க மீண்டும் சிரிக்க ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில சிரித்து வாழ்க்கையில எப்படி முன்னேற வேண்டுமோ அது சம்பந்தமாக நீங்க யோசிக்கவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய மனமானது இந்த ஒரு நேரத்தில் ஒரு எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் சிறிதளவுக்கு உங்களுடைய மனம் தெளிவானது போல உங்களுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும். நான் இப்போது முழுமையாக இருக்கிறேன் என்ற ஒரு இனிய உணர்வு உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். அதே போல உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நேரத்தில் சந்தோஷமாக நீங்க மாற ஆரம்பிக்கும். மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கை ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமைக்கு வர தொடங்கும். முன்பு இருந்த சோகங்கள், குழப்பங்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் உங்களிடம் இருந்து போக ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள மகிழ்ச்சி, நம்பிக்கை, அமைதி என எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு வெற்றியும் நிச்சயமாக தேடி வரும். இதனால நீங்க போதுமான அளவுக்கு நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் இனிமேல் நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பல விஷயங்களை உங்களுக்குள்ள உருவாக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் தினசரி வாழ்வை ரசிக்க ஆரம்பிப்பீங்க. என்ன விதமான கவலைகள், கஷ்டங்கள் மனதில் எதுவும் இல்லாமல் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எல்லாத்தையும் அதனை ரசித்து வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க. சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு சந்தோஷத்தை இந்த ஒரு நேரத்தில் தேடி கொடுக்கும். இதுதான் நான் விரும்பிய வாழ்க்கை என்று நீங்களே மனதார விரும்பவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு துலாம் ராசி வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். உறவினர்கள் வழியில் ஆதரவான சூழல்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். வியாபாரத்துல சில மாற்றமான சூழ்நிலைகள் உங்களுக்குன்னு உருவாகும். ஆனா அந்த மாற்றமான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு மாற்றி கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகளாக நிச்சயமாக இருக்கும். அதனால நீங்கள் வியாபாரம், தொழிலை பொறுத்தளவுக்கு போதுமான அளவுக்கு கவலைகள் எதுவும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம். போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இனிமே கிடைக்க ஆரம்பித்துவிடும். தர்ம காரியங்களில் ஈடுபட்டு மனதை நீங்கள் மகிழ்வித்துக் கொள்வீங்க. மனதிற்குள் ஏதாவது கவலைகள், கஷ்டங்கள், சோகங்கள் இன்னமும் இருந்து கொண்டே இருக்கிறது என்றால் நீங்கள் உடனடியாக போயிட்டு தர்ம காரியங்கள் எதையாவது ஒன்று செய்யுங்கள். என கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மனதில் ஒரு நிம்மதியானது கிடைக்கும். யாருக்காவது உணவு வாங்கி கொடுங்க, ஏதாவது ஒரு உதவி பண்ணி கொடுங்க. அதனால உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு கவலைகள் எதுவும் இல்லாமல் ஒரு சந்தோஷம் என்பது உங்களுடைய மனதுக்குள் அடைய ஆரம்பிக்கும். எனவே இந்த ஒரு செயலையும் நீங்கள் எப்படியாவது செய்து பாருங்க. போதுமான அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் ஒரு திருப்தியானது கிடைக்கும். கடன் நெருக்கடிகள் ஓரளவு உங்களுக்கு குறைந்தது போல தோன்ற ஆரம்பிக்கும். வீட்டில் மனதிற்கு பிடித்த விஷயத்தில் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வீங்க. சுபகாரியங்கள் தொடர்பான சிந்தனைகள் உங்களுடைய மனதில் இந்த ஒரு நேரத்தில் மேம்படும். உங்களுக்கோ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கோ இந்த ஒரு நேரத்தில் சுபகாரியங்கள் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்றால் அது சம்பந்தமாக நீங்கள் முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நல்ல மாற்றங்கள் இந்த ஒரு நேரத்தில் மாற ஆரம்பித்துவிடும். உத்தியோக பணிகளில் வந்த எதிர்ப்புகள் எல்லாமே குறைந்துவிடும். நீங்க ஏதாவது ஒரு வேலையவோ இல்லைன்னா கவர்மெண்ட் வேலையில இருந்து கொண்டிருந்தாலும் உங்களை பிடிக்காத நபர்கள், மேலதிகாரிகள் என யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு சென்று விடுவார்கள். இல்லைன்னா உங்க கூடவே நல்ல ஒரு நண்பராகவும் மாறி விடுவாங்க. அதனால எந்த விதமான பணிகள் சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனைகள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படாது. முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடந்து உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமா மாற்றியும் கொடுக்குங்க. எனவே மறக்காம இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனித்து பாருங்க. மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் நீங்கள் புதிய ஒரு பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். இருந்து போக ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள மகிழ்ச்சி, நம்பிக்கை, அமைதி என எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு வெற்றியும் நிச்சயமாக தேடி வரும். இதனால நீங்க போதுமான அளவுக்கு நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் இனிமேல் நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பல விஷயங்களை உங்களுக்குள்ள உருவாக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் தினசரி வாழ்வை ரசிக்க ஆரம்பிப்பீங்க. என்ன விதமான கவலைகள், கஷ்டங்கள் மனதில் எதுவும் இல்லாமல் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எல்லாத்தையும் அதனை ரசித்து வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க. சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு சந்தோஷத்தை இந்த ஒரு நேரத்தில் தேடி கொடுக்கும். இதுதான் நான் விரும்பிய வாழ்க்கை என்று நீங்களே மனதார விரும்பவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு துலாம் ராசி வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் இனிமே நடக்க ஆரம்பிக்கும். உறவினர்கள் வழியில் ஆதரவான சூழல்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். வியாபாரத்துல சில மாற்றமான சூழ்நிலைகள் உங்களுக்குன்னு உருவாகும். ஆனா அந்த மாற்றமான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு மாற்றி கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகளாக நிச்சயமாக இருக்கும். அதனால நீங்கள் வியாபாரம், தொழிலை பொறுத்தளவுக்கு போதுமான அளவுக்கு கவலைகள் எதுவும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம். போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இனிமே கிடைக்க ஆரம்பித்துவிடும். தர்ம காரியங்களில் ஈடுபட்டு மனதை நீங்கள் மகிழ்வித்துக் கொள்வீங்க.
மனதிற்குள் ஏதாவது கவலைகள், கஷ்டங்கள், சோகங்கள் இன்னமும் இருந்து கொண்டே இருக்கிறது என்றால் நீங்கள் உடனடியாக போருங்கள். போயிட்டு தர்ம காரியங்கள் எதையாவது ஒன்று செய்யுங்கள். இல்லைன்னா கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மனதில் ஒரு நிம்மதியானது கிடைக்கும். யாருக்காவது உணவு வாங்கி கொடுங்க, ஏதாவது ஒரு உதவி பண்ணி கொடுங்க. அதனால உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு கவலைகள் எதுவும் இல்லாமல் ஒரு சந்தோஷம் என்பது உங்களுடைய மனதுக்குள் அடைய ஆரம்பிக்கும். எனவே இந்த ஒரு செயலையும் நீங்கள் எப்படியாவது செய்து பாருங்க. போதுமான அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் ஒரு திருப்தியானது கிடைக்கும். கடன் நெருக்கடிகள் ஓரளவு உங்களுக்கு குறைந்தது போல தோன்ற ஆரம்பிக்கும். வீட்டில் மனதிற்கு பிடித்த விஷயத்தில் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வீங்க. சுபகாரியங்கள் தொடர்பான சிந்தனைகள் உங்களுடைய மனதில் இந்த ஒரு நேரத்தில் மேம்படும். உங்களுக்கோ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கோ இந்த ஒரு நேரத்தில் சுபகாரியங்கள் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்றால் அது சம்பந்தமாக நீங்கள் முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நல்ல மாற்றங்கள் இந்த ஒரு நேரத்தில் மாற ஆரம்பித்துவிடும். உத்தியோக பணிகளில் வந்த எதிர்ப்புகள் எல்லாமே குறைந்துவிடும். நீங்க ஏதாவது ஒரு வேலையவோ இல்லைன்னா கவர்மெண்ட் வேலையில இருந்து கொண்டிருந்தாலும் உங்களை பிடிக்காத நபர்கள், மேலதிகாரிகள் என யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு சென்று விடுவார்கள். இல்லைன்னா உங்க கூடவே நல்ல ஒரு நண்பராகவும் மாறி